இயர் அண்ட் டபுள் பிவி ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 23rd to 27th மார்ச் வரை வந்து கொடுத்துருக்காங்க. வெஸ்டீஜில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட், எந்த ப்ராடக்ட் நம்ம வேணாலும் வந்து பர்ச்சேஸ்ங்கிறது வந்து பண்ணிக்கலாம். நமக்கு அப்படியே வந்து டபுள் பிவிங்கிறது ஆட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 பிவிக்கு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 100 பிவி ஆட் ஆகும். ஒரு 50 பண்ணுறீங்க அப்படின்னா 50 ஆட் ஆகும். ஒரு 10 தான் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 பிவிங்கிறது வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும். இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் முக்கியமானது மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். இது டேட் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதிக்குள்ளே நம்ம வந்து பண்ணினா மட்டும்தான் நமக்கு வந்து டபுள் பிவிங்கிறது வந்து ஆட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு போனஸ்ங்கிறது வந்து நமக்கு ஆக்சுவல் பிவிக்கு மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா பிவி எதுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெவலை வந்து மெயின்டைன் பண்ணலாம். இப்போ வந்து ஃபாஸ்டாட் 8% நம்ம வந்து போகிறதுக்கு ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டாட் 8% இந்த டபுள் பிவி மூலியமாக நம்ம வர்றோம் அப்படின்னா நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா வந்து வவுச்சர் கொடுப்பாங்க. அதாவது 750 ரூபீஸ்க்கு வந்து வவுச்சர் கொடுப்பாங்க. அது வந்து நமக்கு வந்து இதில் வந்து கிடையாது, எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி இதை வந்து டீம் பில்டிங் போனஸ் அண்ட் எல்ஓபிக்கெல்லாம் வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் வந்து ஆக்சுவல் பிவியில் தான் வந்து நமக்கு வந்து கால்குலேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இந்தியாவில் மட்டும்தான் இந்த ஆஃபருங்கிறது வந்து வேலிடாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மெயினானது பார்த்தோம் அப்படின்னா ரீபர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டும்தான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டபுள் பிவிங்கிறது வந்து ஆட் ஆகாது. ஸோ ரீபர்ச்சேஸ் வந்து பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஆட் ஆகும். ஸோ நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது டேட் 23ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரை மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட லெவலை வந்து குவாலிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5%ல் இருக்கக்கூடியவங்க ஒரு 8 வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டபுள் பி ஆஃபர். இது வந்து எவ்ரி மந்த் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து லாஸ்ட் இயர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து கேரண்டியாக வந்து சொல்ல முடியாது. ஸோ கொடுத்துருக்க ஆஃபரை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம்.